இன்று மார்ச் 8 பன்னாட்டு மகளிர் தினம். இந்த நிலையில் இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி 2928 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ததைப் போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றினை நடாத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர். இந்த மகளுக்கான பதில்தான் என்ன? இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது? தொடர் ஓலங்கள், அழுகுரல்கள், பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள். இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார், நீதிமன்றத்தின் தடை உத்தரவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள், வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மிரட்டுவது, மறைமுக தாக்குதல்கள், உயிர் அச்சுறுத்தல்கள், போராட்டங்களில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகள், இப்படியான ஒழுங்குமுறைகள் 2009க்கு பின்னர் பல பெயர்களில் கொண்டுவரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள், இவைகளை நம்பி தான் ஏமாந்ததுதான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள். புதிய அரசானது இந்த விடயத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம். இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும். அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் அவர்களே. அடுத்தபடியாக பெண் தலைமை குடும்பங்களாக கௌரவ அமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய தொகையினர் காணப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே சுமார் 92,000 குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக காணப்படுகின்றது. இவர்கள் சமூகத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளோர் ஓரளவுக்கு வருமானத்தை ஈடு செய்தாலும் மிகுதி பெரும்பாலான குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். முல்லைத்தீவில் பிரதேச ரீதியாக 2023ஆம் ஆண்டுக்கான இறுதி புள்ளி விவரப்படி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கரையுறை பெற்று 2617 குடும்பங்கள், புதுக்குடியிருப்பு 2121 குடும்பங்கள், ஒட்டுசூட்டான் 1941 குடும்பங்கள், மாந்தை கிழக்கு 890 குடும்பங்கள், துணுக்காய் 813 குடும்பங்கள், மணலாறு 681 குடும்பங்கள், மொத்தமாக 9063 குடும்பங்கள் முல்லைத்தீவில் மட்டும் பெண் தலைமை குடும்பங்கள். இதேபோன்று வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னியிலும் வடக்கு கிழக்கிலுமாக 92,000 பெண் தலைமை குடும்பங்கள் உள்ளன. தயவு செய்து இவர்களுக்கு மாதாந்த வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது உதவி செய்யுங்கள். தங்களுடைய குடும்பங்களை சீராக கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். குடும்ப சுமை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமை, பாதுகாப்பின்மை, அன்றாட வாழ்வாதார பாதிப்பு, உளரீதியான பாதிப்புகள், பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு, வேலைவாய்ப்பின்மை, பாலியல் ரீதியான பாதிப்புகள், சமூகத்தினால் ஓரங்கட்டப்படுதல், தாழ்வு மனப்பான்மை, நுண்நிதி கடன் நிறுவனங்களுக்கு அடிமையாகுதல், இவைகள் சிலர் தற்கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகுதல், சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். கூடுதலாக
கூடுதலாக இக்குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள்தான் பாடசாலை இடைவிலகல் நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள். இக்குடும்பங்களின் பொருளாதாரத்தில் சிறு மாற்றங்களையாவது மகளிர் அமைச்சு ஏற்படுத்த வேண்டும். சிறுவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பெற்றோர் இருவரையும் இழந்த சிறுவர்களாக 390 பேர் காணப்படுகின்றார்கள். தாயை மட்டும் இழந்த சிறுவர்களாக 514 பேர்களும் தந்தையை இழந்த சிறுவர்களாக 2263 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளாக உள்ள சிறுவர்களாக 292 பேர் காணப்படுகின்றார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த குடும்பத்தின் சுமைகளை இந்த சிறுவர்களே தாங்க வேண்டிய பல சிறுவர்கள் தாங்க வேண்டியதாக உள்ளது. பல சிறுவர்கள் பாடசாலை இடைவிலகல் கூடுதலாக இவர்களிடையே காணப்படுகின்றது. கௌரவ மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர்களே, பிரதமர் இங்கு இல்லாவிட்டாலும் கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் பெண்மணிகள், அரசாங்கம் தகுதியான இடங்களுக்கு பொருத்தமானவர்களை நியமித்து இருக்கின்றது. உங்களுக்கு நாம் விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று இல்லை. யுத்தத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு. பொருளாதார ரீதியாக பலங்குறைந்த மாவட்டம். முல்லைத்தீவில் மகளிர் தினத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது என்றால் பாருங்கள். தங்களுக்கு இருக்கும் குறைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு போராடுகின்றார்கள். மகளிர் தினத்திலேயே போராடுகின்றார்கள். கௌரவ மகளிர் அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவுக்கு பாருங்கள். நீங்கள் சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுடைய வேதனைகளுக்கு சிறிய அளவிலான மருந்தாக அமையலாம். மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்ட அளவு எமது மாவட்டத்தில் உள்ளனர். பிரதேச ரீதியாக புதுக்குடியிருப்பு 943 பேர், கரையுறை பெற்று 851 பேர், ஒட்டுசுட்டான் 625 பேர், துணுக்காய் 319 பேர், மாந்த கிழக்கு 275 பேர், மணலாறு 145 பேர், மொத்தம் 3158 பேர் எமது மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர். அடுத்து கல்வி அமைச்சில் உரையாற்ற வேண்டிய ஒரு விடயம் மகளிர் விவகார அமைச்சுக்கு தெரிய வேண்டும் என்பதால் உங்களிடமும் சொல்லுகின்றேன். முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் கொடுப்பனவில் ஆசிரியர்களாக மகளிர்களே கடமையாற்றுகின்றார்கள். இவர்களுடைய ஒரு மாத கொடுப்பனவு வெறும் 6000 ரூபாய் மட்டுமே. என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது? யோசித்து பாருங்கள். இந்த குறையை பலரும் என்னிடம் சொன்னார்கள். மிகவும் சிறிய பிள்ளைகளுக்கு அறிவை போதிக்கும் திறமைசாலிகளாகவே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த குறையை நீக்குவதற்கு நீங்களும் ஒத்துழையுங்கள். அவர்களுடைய சேவைக்குரிய கொடுப்பனவு என்பது போதுமா? எண்ணி பாருங்கள். தயவு செய்து இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.